ஹே ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் காஸ் எலக்ட்ரானிக்ஸோட 3வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ வேகமாக ஓடி வராரு. ஓடி வந்து லிஃப்ட்டுக்குள்ளே போகலான்னு பார்த்தா உள்ளே இருக்கிற நம்ம ஹீரோயின் க்ளோஸ் பட்டன் அமுத்துறாங்க. ஆனாலும் நம்ம ஹீரோ தடுத்து நிறுத்தி உள்ளே வந்துடுறாரு. இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறம் எதுக்காக பட்டனை க்ளோஸ் பண்ண அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நான் பண்ணுவேன், கேட்க நீ யாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. நான் எதுக்காக சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு இப்போ தனியாக போய் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது, நேற்று நீ ஸ்பைடர் இருக்குது அது இருக்குன்னு சொன்னனால என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்னை வந்து பார்த்துட்டா, அவன் நான் உன் கூட இருக்கிற மாதிரி தப்பாக நினச்சிருப்பா. அதுக்கப்புறம் நான் இல்லைன்னு சொல்லி எவ்வளவோ மெசேஜ் பண்ணேன், ஆனால் ஒரு ரிப்ளை கூட பண்ணல, இங்கே பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ காமிப்பாரு. டக்குன்னு ஒரு ரிப்ளை வரும். என்னன்னு பார்த்தா வெறும் ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்ளை வந்திருக்கும். அதை பார்த்த உடனே என்னது ஓகே மட்டும் சொல்லியிருக்கா, பாத்தியா அவளுக்கு கண்டிப்பா என் மேல கோவம் இருக்கு, நான் உங்க கூட இருக்கிற மாதிரி அவள் தப்பா நினைச்சிட்டா, எல்லாத்துக்கும் நீதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ திட்டிட்டு இருப்பாரு. உடனே நம்ம ஹீரோயின் வந்து அவங்களும் சத்தம் போட ஆரம்பிச்சிடறாங்க. என்னது அப்படியா, அப்ப நீ நேற்று நீ பிடிச்சிருந்தனால எனக்கு எவ்வளவு அடிப்பட்டது தெரியுமா, இங்க பாரு தோள்பட்டையில உன் கையை பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருப்பாங்க. இவரும் வேணாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இங்க பாருடா பாரு அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்கும்போது இப்ப டக்குன்னு டோரை ஓபன் பண்ணி எட்டி பார்ப்பாங்க. யாரோ ஒருத்தங்க, யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட கிரஷ் தான். ஓ நீங்க இருக்கீங்களா, சரி ஓகே நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதை பார்த்து இன்னமும் நம்ம ஹீரோ கடுப்பாகிறாரு. இப்போ வந்து ஹே ஒரே நிமிஷம் நில்லு, எங்களுக்குள்ள ஒன்றும் இல்லை, நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் அவங்க அங்கிருந்து போயிடுவாங்க. இப்போ நம்ம பேக்கை காமிக்கிறாங்க. நம்ம பேக்கை பொறுத்தவரையிலும் நம்ம பேக் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாருனா, எல்லாரும் மாதிரி நார்மலான மனுஷங்களா இருக்கணும், சாதாரணமாக பஸ்ஸில் போகணும், எல்லாரும் மாதிரியே இயல்பான வாழ்க்கையை வாழணும்னு நினைப்பாரு. ஆனால் எல்லாருமே ஒரே பஸ்ஸில் போவாங்க. இவர் ஒருத்தருக்கே தனி பஸ்ஸை பிடிச்சி அவர் ஒருத்தருக்காக மட்டும் ஒரு பஸ் போயிட்டு இருக்கும். ஆப்போசிட்ல இருக்கிற பஸ்ல இருக்கிறவங்கள யாரா இவன் ஒருத்தனுக்காக ஒரு பஸ் விட்டுக்கிட்டு இருக்கானு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம மீய தான் காமிக்கிறாங்க. அப்படியே சோகமா நடந்து வந்துட்டு இருக்காங்க. சரி 5 லட்சம் ஓன் வந்து நான் வந்து அவனுக்கு கடங்காரி ஆயிட்டேன், அது எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளோட சம்பளமே 25 லட்சம் ஓன் தான் வருது, அதுல வந்து 4 லட்சம் ஓன் நம்ம ரெண்டுக்கு கொடுக்குறோம், அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கே நமக்கு 3 லட்சம் ஓன் போயிருது, அதுக்கப்புறம் போன் பில்லே 70,000 ஓன் வருது, மெயின்டெனன்ஸ் 60,000 ஓன் கொடுத்துறோம், அபார்ட்மெண்ட் மெயின்டெனன்ஸ் 3 லட்சம் ஓன் போயிருது, அப்புறம் எஜுகேஷனல் லோன் அதுக்கு வேற காசு போயிருது. எல்லாம் போனா கடைசியா நம்ம கிட்ட இருக்கிறது 1, 1.5, 2 லட்சம் ஓன் தான் இருக்கும். ஆனா 5 லட்சம் ஓன் நான் தரணும், என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இந்த நம்ம ஊர்ல எல்லாம் இந்த எடை கடைக்கு போய் வீட்டுல இருக்கிற பொருள்லாம் எடை போட்டு காசு வாங்கிட்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்களும் ஒரு பொருள் எடுத்துட்டு போறாங்க. இதை போட்டு கொஞ்சம் காசு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த கவர்ல வந்து ஓட்டை இருந்திருக்கு, எல்லாமே கீழே சிந்திட்டு வந்துட்டு இருந்திருக்கு. அங்க இருக்கிற புறாலாம் வந்து அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே அந்த பேகை கீழே போட்டுட்டு அங்க இருக்கிற புறா கிட்ட எல்லாம் எல்லாரும் இங்க இருந்து போங்க போங்க, சாப்பிடாதீங்க சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு ஓடிட்டு இருப்பாங்க. இப்போ சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா இவங்க கீழே போட்ட பேக்ல இருந்து வெளியே வந்ததை எல்லாத்தையுமே புறா சாப்பிட்டுட்டு இருக்கு. அதை பார்த்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. இப்போ அவங்க கராத்தேவை யூஸ் பண்ணி அங்க இருக்கிற புறா எல்லாத்தையுமே விரட்டிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே பஸ்ல உட்காந்து நம்ம பேக் வந்து பார்த்துட்டு இருப்பாரு. இவன் என்னடா இப்படியெல்லாம் சண்டை போடுவா போலயே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, எனக்காக நீ தான் போய் என் கிரஷ் கிட்ட பேசணும், எங்களுக்குள்ள எதுவுமே இல்லை, நமக்குள்ள எதுவுமே நடக்கல, அதெல்லாம் சும்மா நீ தான் என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்ட, அதனால தான் இப்படிலாம் நடந்தது, அவ பார்த்தது எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி நீ தான் எனக்காக பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. நான் எதுக்காக போய் பேசணும், என்னாலாம் பேச முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லும்போது, உன்னாலதான் தப்பு நடந்தது, நீ தான் எனக்காக பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லி இவங்க இப்படியே பேசி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த ஆபீஸ்ல இந்த மேனேஜர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன சந்தேகப்படுறாங்க அப்படின்னா, நம்ம பேக் இருக்கான்ல, பேக் வந்து மிகப்பெரிய ஒரு இடத்தோட பிள்ளையா இருக்கிறான், ஆனா அவன் எதுவுமே சாப்பிட்டது இல்லைன்னு சொல்றான். ஒருவேளை அவங்க அப்பா அம்மா இருக்காங்களா இல்லையா, இல்ல ஒருவேளை அவங்க ஜெயில இருந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சந்தேகப்படுறாங்க. அவன் ஃபில் பண்ணி கொடுத்து அந்த ஃபார்ம் எடுத்து பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா அந்த ஃபார்ம்ல அவங்க பேரண்ட்ஸ் பத்தி அவன் எதுவுமே எழுதல. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. இதை நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. இப்ப எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம பேக் தான் பணக்காரனா இருந்தனால அவன் எல்லாமே பணக்கார ஃபுட்டு அந்த மாதிரி தான் சாப்பிட்டுருக்கான். இந்த மாதிரி லோக்கலா எதுவுமே சாப்பிட்டதில்ல. இப்போ ஒன்னொன்னா சாப்பிடும்போது அவனுக்கு புதுசா இருக்கு, அந்த ருசியும் பிடிச்சிருக்கு, அதனால டேஸ்ட் பண்ணி ஒன்னொன்னா பொறுமையா சாப்பிட்டுட்டு இருக்கான். ஆனா இதை பாக்குற இவங்க இதெல்லாம் சாப்பிட்டதே இல்லை போல, ரொம்ப பாவம், வறுமையில இருந்திருக்கானோ அப்படிங்கிற மாதிரி இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ உங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெனரல் மேனேஜர் கேட்கும்போது, அதை பத்தி நீங்க எது கேட்குறீங்க, நான் இங்க இருந்து கிளம்புறேன், எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேக் அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறான். இப்போ நம்ம என்ன கேட்டுட்டோம், இவன் பாட்டிக்கு எந்திரிச்சு போறானே அப்படின்னு சொல்லி இவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மீயும் கொஞ்சம் பணம் எடுத்துட்டு வந்து, இந்தா என்னோட பணம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பணத்தை மட்டும் கொடுக்குறான். இன்னும் கொஞ்சம் பணம் கொடுக்கறதுக்கு எனக்கு டைம் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே, பரவாயில்ல எனக்கு புரியுது, உன்னோட சுச்சுவேஷன் என்னன்னு எனக்கு தெரியுது, நீ நல்லா டைம் எடுத்துக்கோ, ஆனா நாளைக்குள்ள எல்லாத்தையுமே கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக் அங்கிருந்து போறான். என்னது நாளைக்குள்ளையா, இப்பதான் நான் டைம் கேட்டேன், ஒரு நாள் தான் இவன் டைம் தருவானா அப்படின்னு இவங்களும் கோவப்படுறாங்க. இப்போ நம்ம அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்காருல்ல, அவர் வந்து வெளியே கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருப்பாரு. அந்த இடத்துக்கு நம்ம பேக் வராரு. நம்ம பேக் கிட்ட இங்க பாருப்பா, உள்ள வந்து கண்டிப்பா காஃபி வந்து எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும், அதனால நீ என்ன பண்றேன்னா வெளியே வந்து அந்த வெயிட்டிங் மிஷின் இருக்குல்ல, சோ அதுல வந்து நீ காயின் போட்டு ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிக்கலாம், நானே அங்கதான் குடிச்சிட்டு இருக்கேன், இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா இவங்க எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம பேக் கிட்ட வந்து பணமே இல்லை, சோ அதனால அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு. சோ அதனால இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. சரி ஓகே குடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இப்போ நம்ம ஹீரோயின் ஒரு ரூம்ல உட்காந்து அவங்க ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. நம்ம ஹீரோ வந்து, இங்க பாரு எனக்கு தெரியாது, நீங்க தான் கண்டிப்பா எனக்காக அவட்ட போய் பேசணும், கண்டிப்பா நான் பேசினா அவ இன்னும் கோவத்துல தான் இருப்பா, நான் அவளை காலேஜ் டைம்ல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன், நான் அவளுக்கு பர்த்டேக்கு சர்ப்ரைஸ்லாம் பண்ணி அவளுக்கு பொக்கேலாம் எடுத்துட்டு போனா, ஆனா
டக்குன்னு அது இன்னொருத்தன் தான் பண்ணான்னு சொல்லிட்டு அவன் கூட அவ போயிட்டா. ஸோ எங்களுக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இப்போ அவன் இன்னொருத்தனை லவ் பண்ணிட்டு இருக்கா. ஆனா சின்ன வயசுல இருந்து அவளை நான் தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு அவளுக்கு தெரியப்படுத்தணும். அவட்ட போய் அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு மட்டும் நீ கேட்டுட்டு வா, வேற எனக்கு எதுவுமே வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் வேற வழி இல்லாம சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம பேக்கும் அந்த மிஷின்ல வந்து கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஆனா அவர்கிட்ட காசு இல்ல, அதாவது காயின்ஸ் இல்ல, மொத்தமா பணமா தான் வச்சிருக்காரு. இப்போ காயின் இல்லாம கூல் ட்ரிங்க்ஸ் எடுக்க முடியுமான்னு சொல்லி அந்த மிஷினை போட்டு தட்டிக்கிட்டு இருக்காரு. இதை இங்க இருந்து எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சே இவங்கிட்ட காயின் கூட இல்ல போல அப்படின்னு சொல்லி இந்த மேனேஜர்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ட்ரிங்க்ஸ் எடுக்க முடியாம அங்கிருந்து வந்து மேல வானத்தை பார்த்துட்டு அப்பா என்னால சத்தியமா முடியல, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க மேல இருந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதை கேட்டு அவங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்க போல, ரொம்ப பாவம், சரிவா இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் கிளம்பிடுறாங்க. இப்போ இவர் எதை பார்த்து மேல கத்திட்டு இருக்காரு அப்படின்னா அவங்க அப்பா வந்து ஒரு ட்ரோன் மூலியமா நம்ம பையன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி கேமரா வச்சு பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. ஸோ அந்த கேமராவை பார்த்து தான் கத்திக்கிட்டு இருந்திருப்பாரு. நீங்க மேல இருந்து எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை கேட்டோன்னு இவங்க இங்க இருந்து கீழே அப்படியே ஒளிஞ்சு மறைய ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அசிஸ்டன்ட் வேற கீழே விழுந்துடுறாரு. ஸோ இந்த ட்ரோனை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீதான் கராத்தே எல்லாம் பழகிருக்காங்களா, ஸோ அவகிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிட்டு வந்து அந்த ட்ரோனை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி முடிச்சதுக்கு அப்புறம் அவளும் இந்த ட்ரோனை பிடிச்சதுக்காக என்னோட காசை கொஞ்சம் கழிச்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லும்போது ஓகே நான் 50,000 ஓனை கழிச்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம பேக்கும் சொல்லிடுறாரு. அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா போயிருது. இப்போ நம்ம ஹீரோயின் போய் நம்ம ஹீரோட கிரஷ் கிட்ட பேசுறாங்க. பார்த்தாதான் தெரியுது நம்ம கிரஷ் வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கு. நம்ம ஹீரோ வந்து அவங்க பின்னாடியே சுத்துறது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டுமே வேணும்னு நம்ம ஹீரோக்கு எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணாம இருந்திருப்பாங்க. ஏன் இந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணாம இருக்கா, அதான் உனக்கு எல்லாமே தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, ஆனா நான் வந்து இன்னொருத்தன் கூட தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இவன் நான் ஹேட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு எந்த ஒரு ஹெல்ப்பையும் இவன் பண்ண மாட்டான். ஸோ எனக்காக இவன் நிறைய ஹெல்ப் பண்றான், அதுக்காக நான் அவனோட ஃப்ரெண்டா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா உண்மையாலுமே இவங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் ஏதாவது ரிப்பேர் ஆனாலும் இல்ல இவங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கணும், ப்ராஜெக்ட்ல ஏதாவது பிரச்சனை ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கிட்ட தான் சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ தான் வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம ஹீரோவை இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருது. தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு நீ அவகிட்ட போய் பேசுறது வேஸ்ட்டு, அவளை மறந்துரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ கேட்கவே மாட்டாரு. நீ சொல்லு அவளுக்கு எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அதை மட்டும் தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இவ்வளோ சொல்லியும் நம்ம ஹீரோ கேட்கவே மாட்டாரு. இல்ல நான் போய் அவட்ட பேசுவேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு மேல ஒன்று எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் விட்டுறாங்க. இப்போ அன்னைக்கு நைட்டு நம்ம பேக்கோட அப்பாவோட ஆளுங்களா இருக்காங்களா, ஸோ அவங்களாம் வந்திருப்பாங்க. என்னன்னு பார்த்தா புதுசா கார் வாங்கியிருக்காங்க. அதனால நம்ம பேக்கோட அம்மா வந்து இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி உள்ள உட்கார சொல்லி பையனை பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால சார் நீங்க உள்ள ஏறுங்க, ஒரு ரவுண்ட் மட்டும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து இல்ல இல்ல எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரு பணத்துல மொத்தமா எடுத்து கொடுத்து இதெல்லாம் எனக்கு காயினா மாத்தி கொண்டு வாங்க, என்னால ஒரு ஜூஸ் கூட குடிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாரு. இதெல்லாம் தூரத்துல இருந்து நம்ம ஜெனரல் மேனேஜர் பார்த்துட்டு கடன்காரங்க வந்து கடன் கேட்கறாங்க இல்லைன்னா கூட்டிட்டு போயிரும் அப்படின்னு மிரட்டுறாங்க, இவன்ட்ட காசு பிடிங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு மண்ணெல்லாம் எடுத்துட்டு வந்து அவங்க மேல தூவி விட்டுட்டு நம்ம பேக்க அப்படியே தூக்கிட்டு அங்க இருந்து ஓடுவாரு. செம்ம ஹீரோவை ஆக்ஷன் கொடுத்துருவாரு. ஆனால் நம்ம பேக்குக்கு தான் ஒன்றுமே புரியாது, இவர் ஏன் இந்த மாதிரிலாம் நம்மளை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ஒன்றுமே தெரியாது. இப்போ உட்கார வச்சு சொல்லிக்கிட்டு இருப்பாரு, இங்கே பாரு நீ கஷ்டப்படாத, உங்க அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உன்னை வளர்த்திருப்பாங்க, ஆனால் உனக்கு ஏதாவது காசு பிரச்சனை அப்படின்னா நீ என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு இவரே ஆஃபீஸ்லேருந்து இந்த டிஷ்யூ பேப்பர்லாம் திருடிட்டு போவார். அதில் ஒரு 4 பாக்ஸ் எடுத்து நம்ம பேக்கு கிட்ட கொடுத்துட்டு இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாரு. இப்போ தன்னோட க்ரஷை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக டெடி பேர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நம்ம ஹீரோ உட்காந்துருப்பாங்க. கரெக்டாக அந்த க்ரஷும் வந்துருவாங்க. இப்போ அந்த க்ரஷ் முன்னாடி அவரோட அந்த டெடி பேரோட தலையை கழட்டி நம்ம ஹீரோ தான் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு ரிங் எல்லாம் பிரசன்ட் பண்ணுவாங்க. அவங்களும் எடுத்து போட்டுக்குவாங்க. இது சொல்றதுக்கு உனக்கு இவ்வளோ நாள் ஆச்சா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ இவங்க லவ் எல்லாம் அப்படியே ஒன்று சேர்ந்துருது அப்படிங்கிற மாதிரி இவர் கனவு கண்டுட்டு இருப்பாரு. அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கையில ரிங்கை வச்சுக்கிட்டு இன்னமும் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு அந்த கிரஷுக்காக. இப்போ நிஜமாலுமே அந்த கிரஷ் வராங்க. கிரஷ் வந்தோடனே இவரு அங்க கையில இருக்கிற பொக்கை எடுத்து கிரஷ் கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு நான் தான் அப்படின்னு சொல்லி காமிக்கலான்னு அந்த பொம்மையோட தலையை ஓப்பன் பண்ணலான்னு சொல்லும் போது பின்னாடி அந்த கிரஷோட பாய் ஃப்ரெண்ட் வந்துடுறான். ஸோ அவன் வரும்போது பதட்டத்தில் இவர் கையில வச்சிருந்த அந்த ரிங்கை வந்து கீழே போட்டுறாரு. அதை குமிஞ்சு எப்படியாவது எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றாரு. ஆனா அதுக்குள்ள அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு இந்த பொக்கே கொடுத்ததுக்கு எவ்வளவு பணம் அப்படின்னு சொல்லி கேட்பான். இவரு பணம் எல்லாம் வேணான்னு சொல்றாரு. ஆனா அந்த விரலை பார்த்துட்டு என்னது 80,000 ஓன் வேணுமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுட்டு இருப்பான். இப்ப இங்க நடக்கிற இதெல்லாம் பார்த்துட்டு அந்த கிரஷ் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. நீ வந்து சாங்ஷிகா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது ஐயோ இல்ல இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. சொன்ன உடனே கீழே இருக்கிற அந்த ரிங்கையும் எடுக்க முடியாது. இப்ப டக்குன்னு கிரஷ் வந்து சாங்ஷிக்கு கால் பண்ணிடுறாங்க. உள்ள பாத்தீங்கன்னா இவரோட பாக்கெட்ல இருந்து ரிங் அடிக்குது. இங்க இருந்த இதுக்கு மேல ஆபத்தாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து அப்படியே ஓடுறாரு. அந்த பாய் ஃப்ரெண்டும் பின்னாடியே பணம் கொடுக்கறதுக்காக ஓடுறான். இப்போ அவர் கீழே போட்ட அந்த ரிங் எடுத்து அந்த கிரஷ் பாக்குறா. ஸோ அதுல வந்து எஸ்ன்னு அப்படின்னு போட்டிருக்கு. ஒருவேளை இவன் சாங்ஷிகா தான் இருப்பானோ அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கா. இப்போ நம்ம பேக் வந்து புதுசா வீடு மாத்திருப்பாரு. ஸோ அதனால அந்த பொருளெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீயை வந்து வேலைக்கு கூப்பிட்டுருப்பாரு. அவங்களும் வந்து எல்லா வேலையும் செஞ்சிருப்பாங்க. செஞ்சு முடிச்சுட்டு சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு செம்மையா பசிக்கும். அதை நம்ம பேக் புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே நான் சிக்கன் ஆர்டர் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணுவாங்க. ஆர்டர் பண்ண உடனே இவர் கிளவுஸ் எல்லாம் போட்டுட்டு நீட்டா சாப்பிட்டுட்டு இருப்பாரு. ஆனா அவங்க எடுத்து வாயில அப்படி இப்படின்னு போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே நீ
என்ன ஹைஜீனிக்காவே சாப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம பேக் சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ வாயிலெல்லாம் ஒட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளவுஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு டிஷ்யூ எடுத்து வாயை தொடச்சு விட்டுட்டு இருப்பாரு. இப்போ அதே சமயத்துல நம்ம பேக்கோட அம்மா வந்து பாத்துருவாங்க. இவங்க 2 பேருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. இப்போ அங்க கட் பண்ணா இந்த பார்க்ல நம்ம ஹீரோ ரொம்ப சோகமா நடந்து போயிட்டு இருப்பாரு. அந்த பக்கம் அவங்களோட கிரஷ் வந்து பாய் ஃப்ரெண்டோட சந்தோஷமா போயிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் செம்மையா டென்ஷன் ஆகுறாங்க. டென்ஷன் ஆகி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த பொண்ணுங்க ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, ஒருத்தனை பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம், பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லி விட்டுறணும். ஆனா பிடிக்காத ஒருத்தன் நமக்காக என்ன வேணாலும் பண்ணுவான்னு தெரிஞ்சு அவங்க கிட்ட நிறைய வேலை வாங்கிட்டு அவனை கடைசி முடியும் கூடவே வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பொண்ணுங்களால தான் எல்லா பொண்ணுக்கும் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி கண்ட பண்ணியா அந்த பொண்ணை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவும் ரொம்பவே சோகமா பஸ்ல அங்கிருந்து ஏறி போயிட்டு இருக்காங்க. அப்படியே பிளாஷ்பேக்லாம் நினைச்சு பாக்குறாரு. சின்ன வயசுல இவங்களை ஒன் சைடா காதலிக்கும் போது எவ்வளவுலாம் ஆசைப்பட்டு காதலிச்சிருப்பாரு, அது எல்லாத்தையுமே அப்படியே நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே ஒரு குப்பை தொட்டி இருக்கிற ஒரு பக்கத்துக்கு போறாரு. அங்க போய் அப்படியே உட்காந்துருக்காரு. மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. அப்ப இவரு மாதிரியே பக்கத்துல ஒரு சின்ன டெடி பியர் இருக்கு. அந்த டெடி பியரை பார்த்து பேசிட்டு இருக்காரு. உன்னையோட பெரிய ஒரு பொம்மை வந்திருக்கும், அதனாலதான் உன்னை தூக்கி இப்படி குப்பையில போட்டாங்க. ஆனா நீ ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு கிடைச்ச போது அவங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அந்த சந்தோஷம் கடைசி முடியும் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. வேற ஒரு பொருள் வந்தா பழைய பொருளை எல்லாருமே இந்த உலகத்துல மறந்துடுவாங்க. உனக்கு கொடை பிடிக்கிறதுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து ஒரு கொடை எடுத்து பிடிச்சிக்கிட்டு இருப்பாரு. ஆனா எனக்கு கொடை பிடிக்க யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் வந்து கொடை பிடிக்கிறாங்க. கொடை பிடிச்சிட்டு என்ன பைத்தியக்காரத்தனமா இங்க வந்து என்னமோ பண்ணிட்டு இருக்க, முதல்ல எந்திரிச்சு வா போலாம், மழை வருது அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இல்ல சீனியர் பரவாயில்ல, நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு மேல இருந்தீங்கன்னா நான் கெட்ட வார்த்தையில பேசிடுவேன், முதல்ல இங்க இருந்து கிளம்பி வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. ஸோ இதோட இந்த 3வது எபிசோட முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ, பை.